Good morning dears. இன்னைக்கு நாம prehistoric தமிழகம் பத்தி பார்க்க போறோம். Background to prehistory. Have you ever thought about these questions? The origin of the people in Tamil region. How did cultures develop here? எப்படி வந்து தமிழினம் தோன்றுனுச்சு, அதுக்கப்புறமா எப்படி வந்து இங்கே கல்ச்சர்ஸ் எல்லாம் டெவலப் ஆணுச்சு, இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் நாம் எல்லாருக்குமே வந்திருக்கோம். நம்மளோட இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோவில் ஆன்சர் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். In order to understand the cultural developments of the Sangam age, we need to know about the prehistoric cultures of தமிழ்நாடு. தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் ஃபெமிலியராக சங்கம் ஏஜ் பற்றி தெரியும். ஆனால் சங்கம் ஏஜ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ப்ரீஹிஸ்டாரிக் பீப்புள் பற்றி தெரியணும். Hence, let us see how and when human first emerged here before knowing about the genus of Tamil culture. அதனால நம்ம தமிழ் கல்ச்சர் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் மக்கள் எப்படி வந்து உருவானாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்கே வந்து நமக்கு ஒரு டைம் லைன் கொடுத்துருக்காங்க, the course of cultures in ancient தமிழகம். இங்கே வந்து தமிழகத்தில் தோன்றின டிஃப்ரெண்ட்டான கல்ச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஒவ்வொரு கல்ச்சரோட டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கல்ச்சரோட கல்ச்சுரல் ட்ரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஃபஸ்ட் நாம் பார்க்கலாம். பேலியோலித்திக் பீரியட், இதோட டைம் பீரியட் பார்த்திங்க அப்படின்னா சர்க்கா 20 lakh years to சர்க்கா 8000 BCE. சர்க்கா அப்படின்னா வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான், ஏறத்தாழ அப்படின்னு அர்த்தம். இவங்களோட கல்ச்சுரல் ட்ரேட்ஸ் பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஆக்சஸ் க்ளீவர்ஸ், இதுதான் வந்து பேலியோலித்திக் மக்கள் யூஸ் பண்ண டூல்ஸ். அதுக்கப்புறமா அவங்களோட தொழில்னு பார்த்தீங்கன்னா ஹண்டிங் அண்ட் கேதரிங். இவங்க வந்து அனிமல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அதை சேகரித்து வச்சு அவங்க தேவையான போது சாப்பிட்ருக்காங்க. தென் மீசோலித்திக் பீரியட், சர்க்கா 8000 years to சர்க்கா 1300 BCE. இந்த மக்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோலித்திக் டூல்ஸ், அதாவது சின்ன சின்ன கற்களை பயன்படுத்தி நிறைய கருவிகள்லாம் செஞ்சாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. அந்த டூல்ஸ் எங்கே அவைலபிளாக இருந்திருக்கு. நோ நாலேஜ் ஆஃப் மெட்டல், இவங்களுக்கு வந்து இந்த அயன், காப்பர் இந்த மாதிரியான மெட்டல்ஸ் பற்றி எதுவுமே தெரியாது. ஹண்டிங் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், அதுக்கப்புறமா பறவைகள், விலங்குகள் இது எல்லாத்தையுமே வந்து வேட்டையாடி இருக்காங்க. கேதரிங் ஆஃப் பிளான்ட் ஃபுட், அதுக்கப்புறமா மரங்கள்லேருந்து கிடைக்கிற உணவு வகைகள் எல்லாத்தையுமே சாப்பிட்ருக்காங்க. தென் நியோலித்திக் பீரியட், சர்க்கா 2000 BCE to 1000 BCE. இவங்களோட கல்ச்சுரல் ட்ரேட்ஸ்னு பார்த்தோன்னா பாலிஷ் ஸ்டோன் ஆக்சஸ். இவங்க வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான ஹேண்ட் ஆக்சஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. தென் மைக்ரோலித்திக்ஸ், இங்கேயும் சின்ன சின்ன கற்களை யூஸ் பண்ணி பயன்படுத்தின கருவிகள்லாம் நிறையவே கிடச்சிருக்கு. டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ், கால்நடைகள்லாம் வீட்டில் வளர்க்க தெரிஞ்சிருக்கு. கல்டிவேஷன் ஆஃப் கிராப்ஸ், அதுக்கப்புறமா இவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் பற்றின நாலேஜும் இருந்திருக்கு. மல்டிப்ளை ஆஃப் குரூப்ஸ், ஃபஸ்ட்டு வந்து மக்கள் வந்து ஒரு சின்ன சின்ன குரூப்பாக தான் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு குரூப்பும் வந்து ஒவ்வொரு தொழிலில் இன்வால்வ் ஆனதுக்கப்புறமா அவங்க ஒவ்வொரு பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து சோஷியல் குரூப் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பெருகி இருக்குது. கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கேதரர்ஸ் அண்ட் பாஸ்டோரல் குரூப். அதுக்கப்புறமா இங்கே வந்து ஹண்டர் கேதரர்ஸும் இருந்திருக்காங்க. இந்த சேம் டைம் பாஸ்டோரல் குரூப், அதாவது கால்நடைகள் மேய்க்கிறவங்களும் இருந்திருக்காங்க. தென் அயன் ஏஜ், இப்போ நாம் மெட்டல் ஏஜ்க்கு வந்தாச்சு. சிர்கா 1300 BCE to 500 BCE. இவங்களோட கல்ச்சுரல் ட்ரேட்ஸ் பார்த்தோன்னா மெகாலித்திக் பழியல் கஸ்டம். இவங்களுக்கு வந்து இறந்தவங்களாம் அடக்கம் பண்ணுற அந்த ப்ராக்டிஸ் இருந்திருக்கு. கோஎக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஹண்டர் கேதரர்ஸ் அண்ட் பாஸ்டோரல் குரூப், இங்கேயும் வந்து ஹண்டர் கேதரர் இருந்திருக்காங்க, பாஸ்டோரல் குரூப்பும் இருந்திருக்காங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் சீஃப்டம், அதுக்கப்புறமா கிங்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அயன் ஏஜில் இருந்திருக்கு. நாலேஜ் ஆஃப் அயன், பிளாக் அண்ட் ரெட் வேர், பிளாக்வேர் செராமிக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது அயன் ஏஜ் அப்படிங்கிறத பார்த்தோம். அதனால் இவங்களுக்கு மெட்டல் பற்றின விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அயன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்ரிஸ் நிறையா கிடச்சிருக்கு. தென் கிராஃப்ட் ஸ்பெஷலைசேஷன், ஸ்பெஷலைஸ்ட் குரூப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டர்ஸ் அண்ட் பிளாக் ஸ்மித், அதாவது பானை செய்கிறவங்க இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா பிளாக் ஸ்மித் அப்படின்னா இரும்பு வேலை பார்க்குறவங்க இருந்திருக்காங்க. தென் ஏர்லி ஹிஸ்ட்ரி ஆஃப் சங்கம் ஏஜ் 300 BCE to 300 CE. இவங்களோட கல்ச்சுரல் ட்ரேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கல்ச்சுரல் ட்ரேட்ஸ் ஆஃப் அயன் ஏஜ். இவங்களும் வந்து அயன் ஏஜ், அயன் எல்லாமே இவங்களும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மொனார்கிஸ் ஆஃப் சேரா, சோழா அண்ட் பாண்டியா. சங்கம் ஏஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அங்கே ரூலர்ஸ் இருந்திருக்காங்க. அவங்க தான் வந்து சேரா, சோழா அண்ட் பாண்டியா ரூலர்ஸ். டெவலப்மெண்ட் ஆஃப் ஹீரோ வர்ஷிப். அதுக்கப்புறமா ஹீரோ ஸ்டோன் இதெல்லாம் வந்து வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பொயட்டிக் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் லிட்ரேச்சர், அதுக்கப்புறம் இவங்களோட டைமில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் இலக்கியங்கள்லாம் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க, பாடல்கள்லாம் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பை சி, அதுக்கப்புறம் கடல் வழியாக போக்குவரத்தும் பண்ணியிருக்காங்க. தென் லோவர் பேலியோலித்திக் கல்ச்சர் இன் தமிழ்நாடு.
One of the oldest Stone Age tools in the world made by human ancestors called hominians had been produced in Tamil Nadu. ஸோ நம்மளோட ஆன்சஸ்டாரை வந்து நம்ம ஹொமீனியன் அப்படின்னு சொல்லுவோன்னு இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம். ஸோ அவங்க யூஸ் பண்ண அந்த ஸ்டோன் டூல் வந்து தமிழ்நாட்டில் கிடச்சிருக்கு. These stone tools are found near the Chennai region at several cities, especially Athirambakkam. ஸோ இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் சென்னையிலே கிடச்சிருக்கு. அங்கே எஸ்பெஷலாக அத்திரம்பாக்கத்தில் நிறையா வந்து ஸ்டோன் டூல்ஸ் கிடச்சிருக்கு. The archaeological excavation at this site and cosmic ray exposure dating of the artifacts suggest the people live here about 1.5 to 2 million years ago. இப்போ வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது ஏதோ ஒரு அவங்களோட ஆர்டிஃபேக்ட் ஒன்று கிடைக்கிது அப்படின்னா, ஸோ அதை வந்து ஆர்கியாலஜிஸ்ட் வந்து அதில் வந்து காஸ்மிக் ரேஸ் எல்லாம் உள்ளே செலுத்தி அதை டேட்டிங் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் வந்து இது எவ்வளோ இயர்ஸ் பழமையானது அப்படிங்கிறது தெரியும். அப்படி இந்த அத்திரம்பாக்கத்தில் கிடைச்ச பொருட்களை எல்லாம் டேட்டிங் பண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு 1.5 வந்து ஒரு 2 million years வந்து ஓல்டானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The Kozhasthalaya river is one of the major cradle of human ancestors in the world. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கோசஸ்தலையா ரிவர் தான் வந்து அந்த சைடில் தான் மக்களோட செட்டில்மெண்ட் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The people who live here belong to the species of Homo erectus. ஸோ அந்த ரிவர் சைடில் வாழ்ந்தவங்க யார் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா Homo erectus அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Archaeological excavation refers to digging undertaking to recover archaeological evidence such as stone tool, pottery, animal bones and pollens in order to understand the past lifestyle of human. அதாவது அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது நமக்கு வந்து எந்த பொருள் வேணாலும் கிடைக்கலாம். அவங்களோட ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்ரி கிடைக்கலாம், பானை ஓடுகள் கிடைக்கலாம், தென் ஸ்டோன் டூல்ஸ் அவங்க யூஸ் பண்ண ஏதோ ஒரு டூல் நமக்கு கிடைக்கலாம். அதுக்கப்புறமா போன்ஸ், அது ஹியூமன் போனாக இருக்கட்டும் இல்லை அனிமல்ஸோட போனாக இருக்கட்டும். ஸோ அதை வச்சு நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். தென் போலன் பிளான்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதிலேருந்து கிடைக்கிற அந்த மகரந்தங்கள் இதை வச்சு இதெல்லாத்தையுமே டேட் பண்ணுறது மூலமாக மக்களோட லைஃப் ஸ்டைல் என்ன, அது எவ்வளோ வருஷம் பழமையானது, இது எல்லாத்தையுமே வந்து ஆர்கியாலஜிஸ்டால் சொல்லிட முடியும். தென் காஸ்மிக் ரே எக்ஸ்போஷர் டேட்டிங். ஸோ எப்படி வந்து காஸ்மிக் ரேயை வச்சு டேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். A method in which exposure to cosmogenic rays is done for dating the samples. அதாவது இப்போ ஒரு சாம்பிள் கிடைக்குது, நம்மளோட ஆன்சஸ்டரோட ஏதோ ஒரு பொருள் தோண்டும் போது கிடைக்குது அப்படின்னா அதை வந்து அது மேலே காஸ்மிக் ரேஸை வந்து உட்செலுத்துவாங்க. அது மூலமாக வெளிப்படுற அந்த கார்பனோட அளவை வச்சு தான் வந்து இது எவ்வளோ வருஷம் பழமையானது அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்கிறாங்க. In 1863, Sir Robert Bruce Foote, a geologist from England, first discovered Paleolithic tools at Pallavaram near Chennai. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டில், அதுவும் பர்டிகுலராக சென்னையில் வந்து இந்த Paleolithic tools எல்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Sir Robert Bruce Foote அப்படிங்கிறவர் தான். ஸோ இவர் வந்து ஒரு ஜியாலஜிஸ்ட். They are the earliest finds of such tools in India. Hence, the hand axe assemblage were considered the Madras stone tool industry. ஸோ இங்கேருந்து கிடைச்ச அந்த ஒரு ஹேண்ட் ஆக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஒரு ஸ்டோன் டூல் இண்டஸ்ட்ரியில் வச்சுருந்தாங்க. The tools that he discovered are now housed in the Chennai Museum. ஸோ இப்போ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க மியூசியமில் இருக்குது. The Paleolithic people hunted wild animals and gathered the naturally available fruits, roots, nuts and leaves. இந்த Paleolithic people வந்து விலங்குகள் எல்லாத்தையுமே வேட்டையாடி இருக்காங்க, அதை சாப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மரத்துலேருந்து கிடைக்கிற பழங்கள், அதோட வேர், விதை இதெல்லாத்தையுமே சாப்பிட்ருக்காங்க. They did not have knowledge of iron and pottery making which developed much later in history. அவங்களுக்கு வந்து அயன் பற்றியும் தெரியாது, அதுக்கப்புறமா பானை செய்கிறதும் அவங்களுக்கு தெரியாது. ஸோ லேட்டராக தான் பாட்ரிஸ் எல்லாம் இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. Hand axes and cleavers are the important tool types of the lower Paleolithic period. ஸோ அதுக்கப்புறமா இவங்களோட டூல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா hand axes and cleavers தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. These tools fitted with a wooden and bone handle were used for cutting, பியர்சிங் அண்ட் டிக்கிங். ஸோ இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று கட் பண்ணுறதுக்கு, இப்போ மீட் அதெல்லாம் இருக்குன்னா அதை கட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா குழி தோன்றதுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. The people of this time also use hammer stone and spheroids. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சுத்தியல் மாதிரியான ஒரு டூலும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. The quartzite pebbles and gobbles were chosen as raw material. ஸோ இதெல்லாம் அவங்க எதை வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெபிள்ஸ், அதாவது கூழாங்கற்கள்லாம் கிடைக்குது இல்லையா, ஸோ இதை தான் அவங்க வந்து ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. The tools are found in the soil deposit and also in exposed river side. ஸோ இதெல்லாம் அதிகமாக எந்த சைட்லேருந்து நமக்கு கிடைக்குது இந்த மாதிரியான டூல்ஸ் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ரிவர் சைட்லேருந்து தான் கிடைக்குது. They acquired at Pallavaram, குடியம் கேவ், அத்திரம்பாக்கம், வடமதுரை,
எருமை வெட்டிய பாளையம் அண்ட் பரிக்குளம். ஸோ இந்த சைட்ல எல்லாம் இந்த பாலியோலித்திக் டூல்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The lower Paleolithic tools also found in the North Arcot and Dharmaburi district. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா lower Paleolithic tools எல்லாம் எந்த சைடில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Dharmaburi district and North Arcot இந்த சைட்லலாம் கிடச்சிருக்கு. The people belonging to this period used bauxite rocks for manufacturing artifacts. ஸோ மக்கள் வந்து இந்த மாதிரியான ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் எதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசால்ட் ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதாவது இது ஒன்றும் இல்லை, இந்த எரிமலை குழம்பெல்லாம் வருது இல்லையா, ஸோ அதுலேருந்து உருவாகிற ஒரு விதமான பாறை துகள் தான் இது. However, the southern part of Tamil Nadu and Sri Lanka do not have evidence of lower Paleolithic culture. ஆனால் தமிழ்நாடு அப்புறம் ஸ்ரீலங்கான்னு எடுத்துக்கிட்டோன்னா லோவர் பாலியோலித்திக் மக்கள் வாழ்ந்ததுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. பாசால்ட் ராக் அண்ட் igneous rocks. Igneous rocks are those formed from the molten lava from the earth. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போது எரிமலை குழம்பு வருது இல்லையா, ஸோ அதுலேருந்து உருவாகிற பாறை துகள்கள் தான் இந்த பாசால்ட் ராக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The lower Paleolithic culture is dated about 2 to 1.5 million years ago in Athirampakkam. This cultural phase continued in other parts of India up to 3 lakh years ago. ஸோ லோவர் பாலியோலித்திக் கல்ச்சர் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு 2லேருந்து ஒரு 1.5 மில்லியன் வருஷம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதுவே இந்தியா அப்படின்னு இந்தியா லெவலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 3 lakhs years ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் மிடில் பாலியோலித்திக் கல்ச்சர் இன் தமிழ்நாடு. In the course of time, the middle Paleolithic culture emerged during 3,85,000 to 1,72,000 years ago. The tool types of this period underwent a change and smaller artifacts were used. ஸோ இந்த டைமில் மிடில் பாலியோலித்திக் கல்ச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இங்கே வந்து நிறைய சின்ன சின்ன ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் நிறையவே நமக்கு கிடைக்கிது. ஸோ கோஸ், ஃப்ளாக்ஸ், ஸ்க்ராப்பர்ஸ், நெய்வ்ஸ், போரஸ், லெவலாய்ஸ் அண்ட் ஃப்ளாக்ஸ் அண்ட் ஹேண்ட் ஆக்சஸ், கிளீவர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இந்த டைப்பில் கிடைச்ச டூல்ஸ். கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் ஃபேஸ், தீஸ் டூல் டைப்ஸ் பிகேம் ஸ்மாலர் இன் சைஸ். ஸோ இதுக்கு முன்னாடி அதாவது லோவர் பாலியோலித்திக் கல்ச்சரை கம்பேர் பண்ணும்போது இங்கே கிடைக்கிற டூல்ஸ் எல்லாமே வந்து சைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இது மூலமாக இங்கே வந்து மைக்ரோலித்திக்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. Evidence for the middle Paleolithic culture can be observed in some part of Tamil Nadu. In the southern part of Tamil Nadu, Pudupatti and Sivarakottai artifacts of the middle Paleolithic tools have been collected. தமிழ்நாட்டில் எந்த சைடில் இந்த மிடில் பாலியோலித்திக் டூல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுப்பட்டி அண்ட் சிவழக்கோட்டை இந்த மாதிரியான சைட்லலாம் கிடச்சிருக்கு. ஆல்சோ நியர் தஞ்சாவூர் அண்ட் அரியலூர் சிமிலர் ஆர்டிஃபேக்ட்ஸ் ஹேவ் பீன் ஃபவுண்ட். அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர் அரியலூர் சைட்லையும் கூட இந்த மிடில் பாலியோலித்திக் டூல்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு. தென் மீசோலித்திக் கல்ச்சர் இன் தமிழ்நாடு. இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், in some part of India, the upper Paleolithic culture succeeded the middle Paleolithic culture. ஸோ மிடில் பாலியோலித்திக் கல்ச்சர் பார்த்திங்க அப்படின்னா மிடில் பாலியோலித்திக் கல்ச்சருக்கு அப்புறமா தான் அப்பர் பாலியோலித்திக் கல்ச்சர் வந்திருக்கும். ஸோ தேர் இஸ் நோ எவிடன்ஸ் ஃபார் த அப்பர் பாலியோலித்திக் கல்ச்சர் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அப்பர் பாலியோலித்திக் கல்ச்சரே கிடையாது. பட் த பீப்புள் ஹூ யூஸ்டு மைக்ரோலித்ஸ் ஆர் ஸ்மால் ஸ்டோன் ஆர்டிஃபேக்ட்ஸ் லிவ் இன் மெனி பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ எங்கெல்லாம் வந்து இந்த மைக்ரோலித்திக்ஸ் அதாவது சின்ன சின்ன கற்களில் செஞ்ச கருவிகள்லாம் கிடைக்குதோ ஸோ இதை வந்து மீசோலித்திக் கல்ச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The Paleolithic and Neolithic culture is known as the Mesolithic culture or Middle Stone Age. அதாவது இந்த பாலியோலித்திக்கும் நியோலித்திக்கும் இடைப்பட்ட அந்த பகுதியை தான் வந்து மெசோலித்திக் கல்ச்சர் இல்லைனா வந்து மிடில் ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவிடன்ஸ் ஃபார் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் மெசோலித்திக் ஹண்டர் கேதரர்ஸ் இஸ் ஃபவுண்ட் அட் சென்னை, நார்த் ஆர்காட், தர்மபுரி, சேலம், கோயம்புத்தூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, திருநெல்வேலி அண்ட் கன்னியாகுமரி. ஸோ இந்த சைடு எல்லாத்துலேயுமே வந்து இந்த மெசோலித்திக் கல்ச்சர் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் இருக்குது. த தேழி சைட்ஸ் நியர் தூத்துக்குடி ஹேவ் எவிடன்ஸ் ஆஃப் மைக்ரோலித்திக் ஆர்டிஃபேக்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி சைட்லலாம் மைக்ரோலித்திக் ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் அதிகமாக கிடைக்கிது. தீஸ் சைட்ஸ் ஹேவ் ரெட் சாண்ட் டியூன்ஸ் கால் டெரிஸ். ஸோ அங்கே வந்து ஒரு ரெட் சாண்ட் டியூன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு கப்பிமண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி சைடில் அதிகமாக இருக்குது. Mesolithic people might have engaged in fishing activities. Mesolithic மக்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா மீன் பிடிக்கிறதுல அதிகமாக இன்வால்வ் ஆகியிருக்காங்க. The microlithic artifacts and southern Tamil Nadu are also found in the coastal region of Sri Lanka.
அதுக்கப்புறமா சதன் தமிழ்நாட்டில் வந்து மைக்ரோலித்திக் டூல்ஸ் எல்லாம் எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ரீலங்காலையும் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஜியாலஜிஸ்ட் ஆர்கியூ தட் த தமிழ்நாடு ரீஜன் அண்ட் ஸ்ரீலங்கா ரிமைன் கனெக்டட் பிஃபோர் 5000 BCE when the sea level was low. ஸோ இது மூலமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி தமிழ்நாடும் ஸ்ரீலங்காவும் வந்து ஒன்றா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் இந்த இந்த குமரி கண்டம் அந்த கான்செப்ட் எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, லெமுரியா தியரி. ஸோ இது மூலமாக தான் அது வந்து டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த பீப்புள் ஆஃப் திஸ் பீரியட் யூஸ்ட் ஸ்மால் ஆர்டிஃபேக்ட்ஸ் மேட் ஆஃப் சர்ட் அண்ட் குவார்ட்ஸ். The tools types are scrappers, lunats and triangles. ஸோ அங்கே கிடைச்ச டூல்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ராப்பர்ஸ், lunats and triangles, அதாவது ஜியோமெட்ரிக்கல் டூல்ஸ்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இதெல்லாமே அந்த சைடில் கிடைச்சிருக்கு. These people hunted wild animals and gathered fruits, nuts and tools for their subsistence. இவங்களும் வந்து விலங்குகளை எல்லாம் வேட்டையாடி இருக்காங்க. அதுக்கப்புறமா மரம் செடி கொடியிலேருந்து கிடைக்கிறதெல்லாம் வந்து அவங்களோட உணவுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. Scrappers are tools used for scraping the surface. Scrappers are similar to the tools used in the kitchen for removing skin and vegetable. ஸ்க்ராப்பரை வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வெஜிடபிளில் உள்ள தோலெல்லாம் எடுக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் உள்ள தோல் எடுக்கிறதுக்காக இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. தென் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் டூல்ஸ் இன் த ஷேப் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். ட்ரையாங்கிள்னால் தெரியும், ஜியோமெட்ரிக்கல் டூல், அது வந்து ஒரு முக்கோண வடிவத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் லூனாட்ஸ் அப்படின்னா வந்து ஒரு ஹாஃப் சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். தென் நியோலித்திக் கல்ச்சர் இன் தமிழ்நாடு. த கல்ச்சர் domesticated animals and cultivated crops is called Neolithic. Neolithic பீரியடில் தான் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து அனிமல்ஸ் எல்லாம் வந்து வீட்டில் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு அக்ரிகல்ச்சரும் தெரிஞ்சிருக்கு. இட்ஸ் நோன் அஸ் த நியூ ஸ்டோன் ஏஜ். ஸோ இதை வந்து புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த நியோலித்திக் பீப்புள் யூஸ் பாலிஷ் ஸ்டோன் ஆக்சஸ் கால் செல்ட். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆக்சஸ் எல்லாமே பாலிஷ் பண்ணி நிறைய டிசைனில் வந்து ஆக்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேட்டில் ட்ராரிங் வாஸ் தேர் மெயின் ஆக்குபேஷன். ஸோ நியோலித்திக் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா கால்நடைகள் மேய்ச்சிருக்காங்க. They live in small villages with houses made of thatched roof and wall plastered with clay. ஸோ இவங்க வந்து எந்த மாதிரியான வீட்டில் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா களிமண்ணில் செஞ்ச வீடு, இதை வந்து வால்லாம் இருந்திருக்கு, அதுக்கப்புறமா வீட்டில் கூரை இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹவுஸில் இவங்க வாழ்ந்திருக்காங்க. எவிடன்ஸ் ஆஃப் நியோலித்திக் வில்லேஜ் இஸ் ஃபவுண்ட் அட் பையம்பள்ளி இன் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஃபியூ சைட்ஸ் இன் த தர்மபுரி ரீஜன். நியோலித்திக் சைட் வந்து தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வெள்ளூரில் பையம்பள்ளி அப்படிங்கிற ஒரு இடத்துல. ஸோ அதுக்கப்புறமா தர்மபுரியிலையும் இருக்குது. பையம்பள்ளி இஸ் அ வில்லேஜ் இன் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு. த ஏர்லியஸ்ட் எவிடன்ஸ் ஃபார் த டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் கல்டிவேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் இஸ் ஃபவுண்ட் அட் திஸ் சைட். ஸோ இந்த பையம்பள்ளியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா கால்நடைகள் வளர்த்ததுக்கான எவிடன்ஸும் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா கிராப்ஸ் கல்டிவேஷன் இந்த எவிடன்ஸும் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு. விச் வாஸ் எக்ஸ்கவேட்டட் பை த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஸோ இதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ASI அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. எவிடன்ஸ் ஃபார் பாட்ரி மேக்கிங் அண்ட் கல்டிவேஷன் ஆஃப் ஹார்ஸ் கிராம் அண்ட் கிரீன் கிராம் ஹேஸ் பீன் ஃபவுண்ட் இன் திஸ் வில்லேஜ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பானை செஞ்சுருக்காங்க. பாட்ரி மேக்கிங்கான எவிடன்ஸும் இருந்திருக்கு. தென் கல்டிவேஷன் எந்தெந்த மாதிரி அவங்க கல்டிவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஹார்ஸ் கிராம், கிரீன் கிராம், அதாவது கொள்ளுன்னு சொல்லுவோம் இல்லையா, கொள்ளு. ஸோ அதுக்கப்புறம் பச்சை பயிறு இதெல்லாம் அவங்க வந்து கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. தீஸ் நியோலித்திக் சைட்ஸ் were part of the southern Neolithic culture of India. They are mainly concentrated in Andhra Pradesh and Karnataka region. ஸோ இப்போ வந்து சதன் தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இங்கே தான் வந்து நியோலித்திக் கல்ச்சர் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆந்திரா அண்ட் கர்நாடகா இந்த ரீஜன்லையுமே வந்து இந்த எவிடன்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. த நியோலித்திக் பீப்புள் யூஸ் ஸ்டோன் ஆக்சஸ் fitted on a wooden handle. The polished stone axes were worshipped in many village temple of Tamil Nadu even today. ஸோ ஹேண்ட் ஆக்சஸ்லாம் இருக்கு இல்லையா, அவங்க யூஸ் பண்ண ஆக்சஸ், அதை வந்து இப்போயும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சில வில்லேஜஸில் அவங்க அதை வர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.